போறோம் வாங்க. ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கும் மக்கள் தங்களுடைய இடத்தில் அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தங்களுடைய மொபைல் போன்களை சைலண்ட் மோடில் வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய மாண்புமிகு அடுத்ததாக 223.06 கோடி ரூபாய் மதிப்பிலான 577 முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பணிகளை தொடங்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்த திட்டங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்குமான தமிழ்நாட்டின் புத்தகங்கள் குகை ஓவியங்கள் நிறைந்த மாவட்டம் புதுக்கோட்டை. தொல்லியல் ஆய்வுகளின் தொட்டில் என புகழப்படும் இம்மண்டலத்தில் சங்கத்தம் இலக்கியங்களில் இடம்பெற்ற வரலாறும் தீரன் சத்தியமூர்த்தி போன்ற தியாகச் செம்மல்களை விடுதலை வீரர்களை நாட்டுக்கு தந்த மாவட்டம் இது. சமூக நீதிக்காக போராடிய தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர காரணமாக இருந்த இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரான டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் பிறந்ததும் இதே புதுக்கோட்டை என்பதில் பெருமிதம் கொள்ளும் பூமியில். இத்தகைய வரலாற்று தொன்மையை சமூக நீதியை தாங்கி நிற்கும் இந்த மாவட்டத்திற்கு நலத்திட்டங்களில் மழை பொழிய செய்ய வந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நெஞ்சம் மகிழ வருக வருக என வரவேற்கிறோம். எல்லாருக்கும் எல்லாம் எனும் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரும் மாண்புமிகு முதலமைச்சர் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் தீட்டிய திட்டங்கள் புதுக்கோட்டைக்கும் பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றன. இல்லத்தரசிகளின் உழைப்பை அங்கீகரிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் 3,18,083 குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய். மகளிர் வாழ்வில் வெளிச்சம் பாய்ச்சும் விடியல் பயண திட்டத்தில் இதுவரை 16 கோடி பயணங்கள். மிக சிறப்பான பணியை செய்து கொடுக்கிறார். திராவிட இயக்கத்தின் அடிப்படை நோக்கமே சமூக நீதிதான். அதனை காக்கும் துறையை அவர் கையில் வைத்துள்ளார். சாதி அடையாளமாக சுட்டப்பட்ட விடுதிகளை சமூக நீதி விடுதியாக பெயர் மாற்றியது. அது மட்டுமல்ல, விடுதிகளை நவீனமயமாக்குகிறார் கையநாதன் அவர்கள். அனைவருக்குமான அரசு என்பதை மெய்ப்பித்து வருகிறார் மையநாதன் அவர்கள். இந்த அரசு விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள ரகுபதி அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் மையநாதன் அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய சிறப்பாக செயல்படக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அருணா அவர்களுக்கும் மாவட்டத்துடைய அரசு அதிகாரி அனைவருக்கும் எனது பாராட்டுகள், வாழ்த்துக்கள். வழங்கக்கூடிய நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தமாக 766 கோடி ரூபாய்க்கான நலத்திட்டங்களை மக்களிடம் வழங்கக்கூடிய விழா இந்த விழா. இன்னைக்கு திருமயத்தில் உருவாக்கி இருக்கக்கூடிய 10 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு மருத்துவமனையிலும் அறிவள ஒன்றியத்தில் புதுசாக கட்டப்பட்டதுக்கு சமத்துவத்தையும் திறந்து வச்சிருக்கோம். இதுக்கான ஒப்புதலை என்கிட்ட வாங்கும்போது நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைந்ததுல இருந்து இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய பணிகளை
பட்டியலை வாங்கி நான் பார்த்தேன், பிரமிப்பா போச்சு. அந்த பட்டியலில் இருந்த பணிகளில் முக்கியமான சிலவற்றை மட்டும் சொல்லணும்னா, திருமயத்திலையும் அரங்குடியிலும் அரசு கலைக்கல்லூரிகள் தொடங்கப்பட்டிருக்கு. புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி அருகே பல் மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட்டிருக்கு. புதுக்கோட்டை ராஜகோபால கொண்டைவானைக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டு வருகிறது.